கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு இந்த கட்டளை வாரத்தில் நம்ம பார்க்கிற பாவம், விபச்சாரம் செய்யாதே, மோக பாவம் செய்யாதே. சின்ன வயசுலேருந்து இந்த கட்டளையை பற்றி பேசும் பொழுதும் சரி, தியானிக்கும் பொழுதும் சரி, என் மனசில் தோன்ற ஒரு விஷயம்னா, நம்மளாம் விபச்சாரம் செய்கிறதில்ல, நம்மளாம் விபச்சாரம் செய்ய போகிறதும் இல்லை, அது நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் விபச்சாரம் செய்கிறதில்ல. அப்படி தான் நான் சின்ன வயசில் நிறைய நினச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால், விபச்சாரம் அப்படின்னு சொன்னாலே திருமணத்துக்கு புறம்பே இருக்கிற உறவுகளை தான் நம்ம விபச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திருமணமானவர்கள் அவங்களுடைய கணவன் மனைவி அவர்களை தாண்டி மற்றவர்களோடு உறவு கொள்கிறதுக்கு பேர் தான் நம்ம விபச்சாரம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இது செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறது, நம்ம யாரும் அப்படி செய்கிறது இல்லையே. ஏன்னா நம்ம வீடுகள்லாம் அந்த மாதிரி யாரும் இல்லை, நம்ம அம்மா அப்பா. ஏன்னா நமக்கு இருக்கிற வட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்ட வட்டாரங்கள், சர்ச்சை சம்மந்தப்பட்டது. ஏன் மாதா தொலைக்காட்சி பார்க்குற நேயர்கள் கூட பெரும்பான்மையானவர்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, கோயிலுக்கு போகிறவங்க. நமக்கு இந்த மாதிரியான பாவங்கள்லாம் இருக்குமானா பெருசாக நம்ம விபச்சார பாவத்திலலாம் ஈடுபடுறது இல்லை. இருப்பாங்க ஒரு சில பேர் அப்படி இப்படின்னு தவறு செய்கிறவர்கள் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. இப்போ நல்ல கவனிங்க, இது விபச்சாரத்துக்கு பொருந்தது. ஓகே, இப்போ என்னென்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை நம்ம படிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. விபச்சாரம் என்கிற அந்த உறவு, தகாத உறவை ஒருத்தர் மேற்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஒருவரை இச்சையின் பார்வையோடு பார்த்துட்டாலே அது என்னவாயிடுது, அது விபச்சாரத்துக்கு சமம் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதுலேருந்து யார் தப்பிக்க முடியும்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம டிவி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் டிவி பார்க்குறது இல்லை, ஜென்சி எல்லாம் நம்ம செல்ஃபோனில் தான் பார்க்குறோம். ஆனால் டிவி பார்க்குறோமோ, செல்ஃபோன் பார்க்குறோமோ, நம்ம ஓடிடி பார்க்குறோமோ, நம்ம எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கோமோ பாருங்கள், இந்த கண்களின் நிச்சயை தூண்டக்கூடிய காட்சிகள் திரும்ப 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 நம்ம கண்களுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தில் ஒரு கணவனும் மனைவியும் இணைகிற ஒரு காட்சி, தாம்பத்திய உறவின் காட்சிகள் காட்டும் போது கூட கணவனும் மனைவியும் பக்கத்தில் வருவாங்க, அதுக்கப்புறம் 2 ரோச்சாப்பு தட்டுற மாதிரியோ, இடி மின்னல் வர்ற மாதிரியோ அந்த மாதிரியான காட்சிகள் தான் காட்டுவாங்களே தவிர, இன்றைக்கி ஒரு கணவன் மனைவி இந்த மாதிரிலாம் கூட உறவு வச்சுக்க முடியுமான்ற அளவுக்கு ஒரு அடல்ட் மூவிலேயோ ஒரு ப்ளூ ஃபில்ம்லேயோ ஒரு காலத்தில் இந்த ஆபாச படங்களில் இருக்கக்கூடிய காட்சிகளை போல் மிக சர்வசாதாரணமாக இந்த ஆபாச காட்சிகள்லாம் இன்றைக்கி இன்டர்நெட் மூலமாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மூலமாகவும் நமக்கு ரொம்ப எளிதாக, நம்ம எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண ஒரு பாட்டாக இருக்கட்டும். இப்போ சமீபத்திலலாம் ஒரு மிக முக்கியமான நடிகர்கள், 2 நடிகர்கள் நடித்த ஒரு படம்லாம் வந்தது. அதில் அந்த ட்ரெய்லர்லேயே அந்த படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு சில காட்சிகள்லாம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது. அப்போது அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த இச்சையை தூண்டக்கூடிய காட்சிகள் பாடல்கள்லேயும் சரி, படங்கள்லேயும் சரி, சாதாரண இந்த நம்ம வீட்டில் சீரியல்ஸ் பார்ப்பாங்க பார்த்திங்களா, அந்த சீரியல்ஸ்லையும் சரி, இந்த சிந்தனையும் இந்த கருத்துக்களும் இந்த இமேஜும் இது வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது பரிசுத்தமான கண்ணோட்டத்தோடு நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துட முடியுமா? அதில் ஒரு சிலருக்கு என்ன நினைப்பு அப்படின்னு சொன்னால், நேரடியாக ஒருத்தரை பார்த்து இச்சை கொண்டாதான் அது தப்பு, டிவியில் பார்த்து செல்ஃபோனில் பார்த்து இச்சை கொண்டா அது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கே பார்த்து தவறான ஆசைக்கு இடம் கொடுத்தாலும் அது பாவம் தான், அதுவும் பாவம் தான். அப்போது ஒரு டிவியில் இருக்க ஒரு ஆக்ட்ரஸ், நடிகையை பார்த்து நான் தப்பான எண்ணம் வச்சுருக்கிறாங்க, இச்சையின் கண்ணோட்டத்தோடு அவங்கள பார்க்குறேன், அவங்கள ஒரு மாதிரி நிர்வாணிப்படுத்தி பார்க்குறேன் அப்படின்னா அது விபச்சாரம் தான். வர்ச்சுவல் விபச்சாரம் சொல்லிக்கலாம், ஆனால் அதுவும் விபச்சாரம் தான் இல்லையா? ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த கண்களோடு பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய சிந்தனையிலையும் உங்களுடைய பார்வையிலையும் ஒரு பரிசுத்தம் இருக்கட்டும். அழகாக இருக்க காரியங்களை ரசிக்கணும்னு பாருங்கள், அது எப்படியாவது கவர்ந்துடணும் அப்படின்னு யோசிக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இது முதலாவது. 2வது, திருமண உறவு அப்படின்றதே ரொம்ப பரிசுத்தமான ஒரு உறவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவருக்கும் திருச்சபைக்கும் இருக்கிற உறவை போல கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு இருக்கணும் அப்படின்னு பேசுகிறார்.
எப்படி இயேசு கிறிஸ்துநாதருக்கும் திருச்சபைக்கும் இருக்கிற உறவு போல் கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு இருக்கணும். ஒருவர் மற்றவருக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற அளவுக்கு ஒருத்தர் மற்றவரை அன்பு செய்யணும். அவங்களுக்காக சாகிறதுக்கு கூட தயாராக இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. தவிர அவங்கள யூஸ் பண்ணிக்கங்க, அவங்களுடைய உடலை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க, உங்களுக்கு தேவைக்காக பயன்படுத்திக்கங்கன்னு ஆண்டவர் ஒருபோதும் சொல்லலை. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மளுடைய திருமண உறவுகளில் நமக்கு பரிசுத்தம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு நாம் பதில் தேட வேண்டியிருக்குது. இது ரெண்டாவது. மூன்றாவது நம்ம பார்க்குறோம், இந்த விபச்சாரம்ன்றது எல்லாரையும் நாசம் செய்யும். யாரெல்லாம் இது இன்வால்வ்டாக இருக்காங்க அவங்கள நாசம் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 32வது வசனத்தில் பார்க்குறோம். ஆமாம், இட் வில் டிஸ்ட்ராய், அது நாசம் செய்துவிடும். விபச்சாரத்தினால் யாருக்கும் நல்லது நடக்கிறது கிடையாது. அதாவது ஒரு சில காரியங்கள் வந்து இன்ட்ரென்சிக்கலி ராங் அப்படின்னு கத்தோலிக்க திருச்சபை சொல்லிக் கொடுக்குது. ஒரு சில காரியங்கள் வந்து எந்த நிலைமையில் யார் செய்தாலும் அது தவறு தான். இவங்க செஞ்சால் கரெக்டு, அவங்க செஞ்சால் கரெக்டு, இந்த நிலைமையில் செஞ்சால் இந்த சூழல் அப்படிலாம் கிடையாது. விபச்சாரம் என்பது எல்லா சூழல்களிலும் பாவம் தான், எல்லா சூழல்களிலும் தவறு தான். ஏன்னா அதில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும், என்ன சொல்லப்போனால் அந்த ஈடுபடுறவங்களை மட்டும் இல்லாமல் அவர்கள் ஈடுபடுகிற அந்த குடும்ப மொத்தத்தையும் அதை நாசம் செய்யக்கூடிய ஒரு நாசினியாக அது விளங்குகின்றது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய சிந்தனையில் கூட நம்ம யாருக்கூடையும் இந்த தகாத உறவுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த மோக பாவங்கள், இச்சையின் பாவங்களை குறித்து பேசும்போது மட்டும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த மாதிரி சிந்தனை வந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க அப்படிங்கிறாரு. ஃப்ளீ அப்படிங்கிறாரு. ஓடிடுங்க, எஸ்கேப் ஆகிடுங்க, ஓடிடுங்க, அங்கே நிற்காதீங்க. அந்த இடத்துல நீங்கள் நின்னாலே பிரச்சனை தான்ற ஆண்டவர் ரொம்ப அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற இடங்களில் நின்று போராடுங்க, சண்டை போடுங்க, யுத்தம் செய்யுங்க, யுத்த காலத்தில் நில்லுங்க, நீங்கள் போர்க்காலத்தில் நின்னால் போது நான் உங்களுக்கு வெற்றி தருவேன்னு சொன்னவர், இந்த மோகப்பாவ ரீதியான செயல்கள் வரும் பொழுது மட்டும் அந்த இடத்துல நிற்காதீங்க, ஓடிடுங்கன்றார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா இயல்புலேயே நம்மளுடைய இயல்புன்னு சொல்கிறோம் இல்லையா, மாமிச இயல்புன்னு, பழைய வார்த்தை மாமிசம், புதிய வார்த்தை இயல்பு. இந்த இயல்புலேயே இந்த பாவம் செய்கிறதுக்கான தூண்டுதல் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். புனித அகஸ்தினார் தான் இதை வந்து என்ன சொல்வார்னா, ஆங்கிலத்தில் கான்க்யூபிசன்ஸ், அதனால பாவ இயல்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லாட்டி பாவக்கரை. அதாவது திருமுழுக்கு பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜன்ம பாவத்தினுடைய விளைவுகளையும் ஜன்ம பாவத்திலேருந்து நம்ம விடுதலை பெற்றுறோம். ஆனால் திருமுழுக்கு அப்புறமேலும் ஜன்ம பாவத்திலேருந்து நம்ம கழுவப்பட்ட பிறகும் பாவக்கரை அப்படின்னு ஒரு சின்னது இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, மேலும் மேலும் பாவம் செய்கிறதுக்கு நம்மளை தூண்டும். அப்போ அகஸ்தினார் வந்து ட்ரிபிள் கான்கியூபிசன்ஸ், 3 விஷயங்களை குறித்து அவர் சொல்கிறார். இது எங்கேருந்து அவர் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், 1 யோவான் 2:16. 1 யோவான், அதாவது யோவான் எழுதின 1வது திருமுகம், அதில் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் அந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு இந்த விஷயத்தை சொல்கிறார். அந்த வசனத்தில் என்ன இருக்குது? உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தை கடவுளிடமிருந்து வருவன அல்ல, உலகினின்றே வருகின்றன அப்படின்றது யோவான் எழுதுகிறார். என்னது? உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு. இது 3 கடவுள் நம்மளை படைக்கும் போது கடவுள் நம்ம சிஸ்டத்துக்குள்ளே வச்சு படைக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி இந்த இளைஞர்கள் இந்த மாதிரியான மோக பாவங்களில் ஈடுபடும் பொழுது, கொஞ்சம் தப்பான வழிகளில் போகும்போது பெரியவங்க ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க, வாலிப வயசில் இதெல்லாம் சகஜம் தானே, வாலிப வயசில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. அது எந்த அடிப்படையில் பேசுகிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க, மனிதன் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளே இந்த இச்சையை வந்து கடவுள் வச்சு அமைச்சிட்டாரு, கடவுள் மனுஷனை இப்படி தான் படைச்சாரு அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கடவுள் நம்மளை அப்படி படிக்கலை. இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, அதாவது பெருமை, இந்த 3ஐயும் கடவுள் நம்ம சிஸ்டத்தில் வச்சு படைக்கலை. நம்ம இதை இந்த உலகத்துக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக எடுத்து என்பது. அப்போ அகஸ்தினார் சொல்கிறாரு, நம்மளுடைய ஆதி பெற்றோர் நம்மளுடைய தொடக்க காலத்தில் நம்மளுடைய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததுனால இந்த பாவ இயல்பு நமக்குள்ளே வந்துருச்சு, அது அப்படியே தங்கிருச்சு. அந்த பாவ இயல்பு உள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தில் மனுஷன் ரொம்ப வீக்காக இருக்கிறான், ரொம்ப பலவீனமாக இருக்கிறான், இதுலேருந்து வெளில தப்பிக்க முடியாமல் மனுஷன் கஷ்டப்படுறான். அப்போ உடல் ரீதியான ஆசைகள் இந்த 3 விஷயம், உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, பெருமை,
வாழ்வின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, செல்வ செருக்கு அப்படின்லாம் இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த 3 விஷயங்களும் ஒரு மனுஷனை வந்து அழிவு கட்டு சொல்லும். அப்போ இதுலேருந்து வெளியில் வரணும்னா உலகத்துலேருந்து வெளியில் வரணும். உலகத்துலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும்? யோவான் எழுதின நற்செய்தி 17ஆவது அதிகாரம் 16-17 வசனங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்க்குறோம். நான் இந்த உலகத்தை சார்ந்தவனா இல்லாததை போல அவர்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவருடைய சீடர்களை பற்றி பேசுகிறார். 17ஆவது அந்த அதிகாரம், யோவான் 17ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சீடர்களை பற்றி பேசும்போது இயேசுநாதர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தை சார்ந்தவனா இல்லாதது போல அவர்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. 17ஆவது வசனத்தில் உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியாலும் அது வார்த்தையே உண்மை அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சீடர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவங்க இல்லை, ஆனால் உலகத்தில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 3 விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா? அதை இவங்க வெளியில் எடுக்கணும்னு என்ன பண்ணணும்? உமது வார்த்தையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கணும். வசனத்தினால, ஆண்டவருடைய இறை வார்த்தைனால. அப்போ ஆண்டவருடைய இறை வார்த்தை உள்ள வரும் பொழுது இந்த 3 இயல்புகள் நம்மளை விட்டு வெளியில் போகும். அது வரைக்கும் நம்மளால் இந்த சிந்தனை வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம அடிமையாக மாறிடும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மோகப்பாவ சிந்தனை வருதா, அந்த இடத்த விட்டு ஓடிடு. நின்று சண்டை போடணுன்னு ட்ரை பண்ணாது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படியாவது நம்ம அதுலேருந்து எஸ்கேப் பண்ணலான்னு ட்ரை பண்ணாதீங்க, ஓடிடுங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரியான மோகப்பாவ சிந்தனைகள் வரும்பொழுது அதே இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அந்த பாவத்தில் விழுந்துடுறோம். ஆனால் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டோம், வேறு ஏதாவது வேலையில் பிஸி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மோகப்பாவம் வந்து எங்களை பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி சிந்தனைகள் வருது, அந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க, அந்த ஓடிடுங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அது வேறு வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஆக்கிக்கிட்டிங்கன்னா அந்த பாவத்திலேருந்து நம்ம எளிதாக தப்பித்து கொள்ளலாம். ஆனால் அது நிரந்தர தீர்வு கிடையாது. நிரந்தர தீர்வு எது? இறை வார்த்தை. இறை வார்த்தையினால் நம்மளை நிரப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா யோவான் எழுதின நற்செய்தி 6ஆவது அதிகாரம் 63ஆவது வசனத்தில் பார்க்குறோம், வாழ்வு தருவது தூய ஆவியே, வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனுடல் ஒன்றுக்கும் உதவாது. அப்போ இந்த உடம்பை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஊனுடல் ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இது வந்து பழைய திருவிவிலியத்தில் பார்த்தோம். இப்போ புதிய இந்த கொஞ்சமாக இப்போ ரீசெண்டாக கரெக்ஷன் பண்ணாங்க இல்லையா, அதில் கரெக்ஷனில் நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வும் ஆவியுமாக இருக்கின்றன. அப்போ இறை வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் அதுதான் நமக்கு வாழ்வு, அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. இது ரெண்டும் நமக்குள்ளே இருந்தால் நம்மளால ஈஸியாக இந்த மோகம், இந்த 3 விஷயங்கள், உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, 3த்துலேருந்து வெளில வந்துடும். நல்ல கவனிங்க, இந்த விபச்சாரம் அப்படின்ற பாவத்தில் இது 3மே இன்வால்வ்டாக இருக்குது. 3மே அதில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா விபச்சார பாவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செல்வம், நிறைய பணம் வேஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உண்டாகிடும். அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க வந்து இந்த விபச்சாரன்ற பாவம் அவங்கள நாசம் பண்ணிடும். அடுத்ததாக உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, இதெல்லாம் இல்லாமல் என்ன விபச்சாரம்? ஆக இந்த 3 பாவங்களும் சேர்ந்து வருகிற ஒரு பாவமாக இந்த விபச்சாரம் இருக்குது. அதனால் இதை வச்சு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சோதனை வந்து விட்டு ஓடிடணும். கடைசியாக பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் 8:11 பார்க்குறோம், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? உள்ளபடியே மன்னிக்கிறார். எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயோ இவ கையும் மையமாக பிடிபட்டால், இவ வந்து மாட்டிக்கிட்டான், கண்ணால் பார்த்தோம், இவளை கல்லால் அடித்து கொல்லணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், பாவம் செய்யாதவன் முதல்ல கல்லால் அடி. ஏன்னா சிந்தனையில் பாவம் செய்யாதவன் எவனா இருக்கானா அப்படி இருந்தீங்கன்னா கல்லால் அடின்னு சொல்கிறாரு. மற்றவங்ககிட்ட எப்படி சொன்னார்னா, அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கிட்ட கூட மா போ, இனி பாவம் செய்யாதன்னு தான் சொல்கிறார். இது வரைக்கும் இருந்ததா? பிரச்சனை இல்லை, ஆண்டவர் மன்னிக்கிறார். இனி இந்த பாவத்தை செய்யாதே, இனி இந்த பாவத்தை செய்யாதே. பரிசுத்தமான சிந்தனைகளோடு, பரிசுத்தமான பார்வைகளோடு பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருக்கிற பொழுது, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்க. அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இந்த விபச்சாரம் முகப்பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றவர்களாக, ஆண்ட உகுந்த பிள்ளைகளாக வாழ உங்களை வாழ்த்துக்கிறேன். God bless you.